students, welcome to our YouTube channel. In the video la RRB NTPC 2024 exam apply பண்றதுக்கு OBC certificate தேவையா அப்படினா பார்க்க போறோம். So exam notification பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு graduate level postக்கான notification வந்திருக்கு. So இது application opening date பாத்தீங்கன்னா 14th September ல இருந்து next closing date பாத்தீங்கன்னா 13th October. ஓகேங்களா? So 13th October தான் last date. அதுக்குள்ள வந்து நம்ம exam வந்து apply பண்ணிடணும். ஓகேங்களா? So graduate level post ஒரு 5 போஸ்ட்க்கு வந்து நமக்கு notification வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷனில் நீங்கள் ஓபிசி அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் கிரிமி லேயர் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி நான் கிரிமி லேயர் சூஸ் பண்ண வேணும். நீங்கள் சூஸ் பண்ண வேண்டி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும்னா சர்டிஃபிகேட் நம்பர் ஃபில் பண்ணணும், இஷ்யூவிங் அத்தாரிட்டி யாருன்னு ஃபில் பண்ணணும், அண்ட் தென் டேட் ஆஃப் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட்லேயே சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அண்ட் தென் இஷ்யூவிங் அத்தாரிட்டி வந்து தாசில்தார் அந்த மாதிரி யார் இஷ்யூ பண்ணாங்கங்கிறதும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல இருக்கும், அண்ட் தென் டேட் ஆஃப் இஷ்யூவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு கையில வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படிங்கும் போது நீங்க இந்த கம்யூனிட்டியில வந்து ஓபிசிக்கு பதிலாக யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அப்படி யூஆர் கேட்டகரியில அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசியை விட யூஆர் கேட்டகரிக்கு வந்து கட் ஆஃப் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கும் யூஆர் கேட்டகரிக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து நீங்க வந்து இல்ல நீங்க வந்து 18 to 36 ஏஜா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்க யூஆர் கேட்டகரியில கூட பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து டிஃபரன்ஸ் வரும். ஓகேங்களா? பட் வந்து நீங்க உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா, அதாவது ஓபிசி அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 39 வரைக்கும் நீங்க 39 ஏஜ் வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? டேட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா 2nd Jan 1986க்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருக்க எல்லாருமே எலிஜிபிள். ஸோ இப்போ நீங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவை அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஓபிசி நான் கிரிமி லேயர்ல தான் போடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் யூஆர் கேட்டகரியில போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் தர மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான போஸ்ட். ஓகேங்களா? ஸோ போஸ்ட்டுமே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் வந்து எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கு 21st September 2024 அன்னையிலேருந்து நெக்ஸ்ட் 20th October வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வாங்கிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க நீங்கள் சேவை மையத்திலே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஓபிசி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.